இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பல சாதனைகளை நிகழ்த்துவார்கள், பல மாற்றங்களை உருவாக்குவார்கள், மக்கள் சுபிட்சமாக வாழ்வார்கள், தமிழ்நாட்டிலே பாலாறும் தேனாரும் ஓடும் என்றெல்லாம் சொன்னார்கள். அடிப்படையில் ஒரு மாற்றம் நிகழும் என்று எதிர்பார்த்து மக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து திமுக, அண்ணா திமுக உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள், அந்த கட்சிகளின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே குதிரை பேரத்தை நடத்தி கொண்டிருப்பதால் திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு ஆப்பு வைப்பதற்கு ஒரு மெகா பிளான் போட்டு விட்டார்கள். அந்த பிளான் கூடிய விரைவில் நடைமுறைக்கு வரப்போகிறது. அப்பொழுது தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் தடுமாறக்கூடிய சூழ்நிலை, தத்தளிக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பல ஊடகங்கள், தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்கள், முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது, தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து ஓட்டு போட்டார்கள், ஆகவேதான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி நடத்திய திமுகவும் அண்ணா திமுகவும் தோல்விகளை சந்தித்து விட்டார்கள். அண்ணா திமுக படு தோல்வியை சந்தித்து விட்டது. நடிகர் விஜய் மக்கள் நம்பிக்கையை பெற்றுவிட்டார் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதிகம் உச்சரிக்கப்பட்ட வார்த்தை மாற்றம் என்ற வார்த்தையாகத்தான் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிகழ்ந்ததா என்று கேட்டால் இல்லை. ஏனென்று கேட்டால், நடந்து முடிந்த 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளின் சதவீதம் 85.10 ஆகும். இதில் திமுக கூட்டணி 31.40% பெற்றிருக்கிறது. அதில் திமுக மட்டும் 24.19% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அண்ணா திமுக கூட்டணி 27.21% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அண்ணா திமுக மட்டும் 21.21% வாக்குகளை பெற்றிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் பெற்ற வாக்கு சதவீதம் 34.92% ஆகும். நாம் தமிழர் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, பிற கட்சிகள் மற்றும் நோட்டா ஆகியவை பெற்ற வாக்கு சதவீதம் 6.47% ஆகும். இதில் கூட பெரும்பான்மை வாக்கு சதவீதத்தை தமிழக வெற்றி கழகம் பெறவில்லை. ஆகவே அது எப்படி மாற்றமாக இருக்கும்? தமிழக வெற்றி கழகம் பெற்ற வாக்குகள் 34.92%. திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்த்தால் 24.19 பிளஸ் 21.21 மொத்தம் 45.40% வாக்குகளை திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்த்து பெற்றிருக்கிறது. இதில் மற்றவர்கள் வாங்கிய வாக்குகளையும் சேர்த்தால் 51.87% வாக்குகள் இன்றைக்கு திமுக அண்ணா திமுகவும் அவரோடு இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் பெற்றிருக்கிறது. விஜய் வாங்கிய ஓட்டு சதவீதம் 34.92% தான். அதை 35% என்று வைத்துக் கொண்டால் கூட 65% வாக்குகளை விஜய்க்கு எதிராக தமிழக மக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில்
தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களின் பெரும்பான்மை வாக்குகளை கூட பெறவில்லை. அவர்கள் வாங்கிய வாக்குகள் சிறுபான்மை வாக்குகள் தான். இது எப்படி ஒட்டுமொத்த மக்களும் மாற்றத்தை எதிர்பார்த்து நடிகர் விஜய்க்கு ஓட்டு போட்டார் என்று சொல்ல முடியும்? எப்படி அந்த மக்கள் விஜய்க்கு மட்டும் ஓட்டு போட்டார்கள் என்று ஒரு மாயா வாதத்தை இன்றைக்கு ஊடகங்களும் தமிழக வெற்றி கழகமும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. விஜய்க்கு எதிராக 65% வாக்குகள் கடந்த தேர்தலில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் இவர்கள் சொல்வது விஜய்க்கு மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து ஓட்டு போட்டு விட்டார்கள் என்று தொடர்ந்து ஒரு பொய்யையே பிரச்சாரமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவேதான் நடிகர் விஜய் 34.19% வாக்குகளை தான் பெற்றிருக்கிறார் என்கின்ற ஒரே காரணத்தால் திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். விஜய் அவர்களுக்கு 50% மேல் வாக்குகள் கிடைத்திருந்தால் அவர் கிட்டத்தட்ட 160-170 தொகுதிகளை வென்றிருப்பார். அப்படி ஒரு மகத்தான வெற்றியை அவர் பெற்றிருந்தால் அதுதான் மாற்றம். பதிவான 100% வாக்குகளில் 51% வாக்குகளை பெற்றிருந்தால் அதுதான் மெஜாரிட்டி வாக்குகள். அப்படி வாக்கு சதவீதத்தை விஜய் பெற்றிருந்தால் அது மாற்றத்திற்காக தமிழக மக்கள் போட்ட வாக்குகள். இல்லையேல் விஜய்க்கு போட்ட அந்த 34.19% ஓட்டுகளை மட்டும் வைத்துக் கொண்டு மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் ஓட்டு போட்டு நடிகர் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் அதைவிட ஒரு கடைந்தெடுத்த பொய், கடைந்தெடுத்த பித்தலாட்டம், கடைந்தெடுத்த அயோக்கியத்தனமான பிரச்சாரம் வேறு எதுவும் இருக்க முடியாது. என்ன திமுக அண்ணா திமுகவை காட்டிலும் திமுகவை விட அண்ணா திமுகவை விட அதிகமான வாக்குகளை நடிகர் விஜய் பெற்றிருக்கிறார். ஆனால் தமிழக வாக்காளர்கள் மத்தியில் பாதி வாக்காளர்களுடைய செல்வாக்கை கூட, பாதி வாக்காளர்கள் ஆதரவை கூட தமிழக வெற்றி கழகம் பெறவில்லை. ஆகவே தமிழக வெற்றி கழகம் மாற்றத்தை தரும் என்று சொல்வதெல்லாம் தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை தவிர வேறு எதுவும் இல்லை. இன்னொரு பிரச்சாரத்தை வைக்கிறார்கள். என்ன? திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டு சேர்ந்து விஜய் ஆட்சியை கவிழ்க்க நினைக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்? திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டு சேர்ந்து விஜய் ஆட்சியை கவிழ்க்க நினைத்தால் கூட தவறு இல்லை. ஏன் என்று கேட்டால் நடிகர் விஜய் திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். அறுதி பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபித்தார். அதோடு விஜய் நின்றிருந்தால் விஜய் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டு சேர்ந்து திட்டம் தீட்டினால் அதை தவறு என்று நானே பேசியிருப்பேன், பலரும் பேசியிருப்பார்கள். ஆனால் விஜய்க்கு திமுக கூட்டணி கட்சியில் நின்று வெற்றி பெற்ற விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் கட்சிகள் ஆதரவு கொடுத்ததற்கு பிறகு விஜய்க்கு அறுதி பெரும்பான்மை சட்டமன்றத்தில் கிடைத்து விட்டது. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு விஜய் அண்ணா திமுகவை உடைக்கலாமா, அண்ணா திமுகவில் பேரம் பேசி அண்ணா திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் ஆதரவை பெற்று இவர் ஆட்சியின் பெரும்பான்மையை நிரூபிக்கலாமா? சரி, அது முடிந்தது. திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் நடிகர் விஜய் கட்சியின் சார்பில் பேரம் பேசலாமா? அது தவறு இல்லையா? அண்ணா திமுக சார்பில், அண்ணா திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 6 அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வைத்தது அரசியல் நேர்மையா, அரசியல் நியாயமா? அத்தனை அரசியல் தவறுகளையும் அத்தனை அரசியல் அயோக்கியத்தனங்களையும் ஆட்சிக்கு வந்த 2 மாதத்தில் தமிழக வெற்றி கழக அரசு தொடர்ந்து செய்கிறது என்று சொன்னால் அரசியல் அயோக்கியத்தனங்களை பற்றி கவலைப்படாமல் அதுதான் அரசியல் நேர்மை என்று ஒரு பிம்பத்தை கட்டமைக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்றாக இணைந்து தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவிழ்ப்பதில்
எந்த தவறும் இல்லை, அதுவும் ஒரு விதத்தில் நியாயம்தான் என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏனென்று கேட்டால், எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து ஒரு 2 மாதங்களில் மற்ற கட்சிகளை உடைத்ததில்லை, மற்ற கட்சிகளை சின்னாபின்னமாக உடைத்து நொறுக்கியதில்லை. தமிழகத்திலே மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் ஓட்டு போட்டு நடிகர் விஜய் ஆட்சியை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்கின்ற ஊடகங்களை கேட்கிறேன். மற்ற கட்சிகளை உடைப்பதுதான் இன்றைக்கு விஜய் அரசு கொடுத்திருக்கின்ற மாற்றம். அண்ணா திமுகவை உடைப்பது, திமுகவை உடைக்க முயற்சி செய்வது, திமுக கூட்டணிகளை சிதற வைப்பது, இப்படிப்பட்ட வேலையைத்தான், அரசியலுக்கு அப்பாற்பட்ட வேலையை, மக்கள் நலன் சாராத, மக்களுக்கு விரோதமான வேலையை, அரசியல் நேர்மையை சமாதி தோண்டி குழி தோண்டி புதைத்துவிட்டு இவர்கள் ஆட்சி நடத்தலாம், அது நியாயம். ஆனால் திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைத்தால் அது தவறா? இன்றைக்கு கூட அகில உலக அளவில் ஈரானும் அமெரிக்காவும் யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் கூட இடையிலே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை போட்டார்கள். கடைசியில் அவர்களே அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறினார்கள். பகை நாட்டு தலைவர்களே இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் சந்தித்து பேசுகிறார்கள். அவர்கள் பகையை மறக்கிறார்கள், அவர்கள் பகையை மறக்க நினைக்கிறார்கள். நட்பை பேண அவர்கள் பாடுபடுகிறார்கள், அவர்கள் நட்புறவை வளர்த்து கொள்ள நினைக்கிறார்கள். ஏன் உத்தரப்பிரதேசத்தில் எதிரும் புதிருமாக இருந்த மாயாவதியும் சமாஜ்வாடி கட்சியின் அகிலேஷ் யாதவும் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கவில்லையா? அதை போல திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்தித்தால் அதுவும் ஒரு விதத்தில் நியாயம்தான். நடிகர் விஜய் கட்சி நடத்துகின்ற இந்த ஜனநாயக படுகொலையை விட திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணியாக நின்றால் அது எவ்வளவோ பரவாயில்லை. அது கூட ஒரு விதத்தில் ஜனநாயகத்தில் நேர்மைதான் என கூறிக்கொண்டு, மாற்றம் என்று தமிழகத்திலே பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய மோசடித்தனம். 34.19% வாக்காளர்கள் ஆதரவை பெற்றுவிட்டு மாற்றம் என்று சொன்னால் அதைவிட ஒரு கடைந்தெடுத்த அயோக்கியத்தனமான பிரச்சாரம் எதுவும் இருக்க முடியாது. இப்படி ஒரு பிரச்சாரம் செய்வது நிச்சயமாக அரசியல் வேசித்தனம் என கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.